மோர் சிலுப்புறப்போ நம்ம குரு வித்தை ஆசனத்தை பயன்படுத்தி நம்ம சிலுப்ப முடியும். ஸோ மேலே வச்சு சிலுப்பாதீங்க. இங்கே பாருங்கள், ஒரு கால் இந்த இது போட்டு ஒரு கால் இப்படி வச்சு பண்ணலாம். வெரிகோஸ் வெயினுக்கான ஒர்க் அவுட்டாகவும் இருக்கும். புரியுதுங்களா? இல்லை இதை நீட்ட முடியாதவங்க இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு கூட பண்ணலாம். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு நம்ம பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நம்ம மேனுவலாக கையில் இது பண்ணி எடுக்கிறதுக்கு தேவைப்படும். அந்த 20 நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நுர வந்து வெண்ணெய் வர்ற நேரம் இருக்குது. நான் பால் வாங்கி நைட்டு காய்ச்சி உரை ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இது இந்த பக்கம் பொசிஷனுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரே வீடியோவில் 2 இருக்கணுங்கிறதுக்காக இப்படி லென்த்தாக வச்சுக்கிட்டு பண்ணலாம். தண்டு உடத்தை நேராக வச்சுக்கோங்க, முடியாதவங்க இப்படி கீழே வச்சுக்கோங்க, இல்லை இப்படி காலை இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கியில் தான் உட்காந்துருக்குறோம், இன்னொரு டிக்கியில் உட்காருங்க. ஸோ இந்த ஆசனத்தை குழந்தைகளாக இருக்கிறப்பவே வீட்டில் சொல்லிக் கொடுங்க. மோர் சிலுப்புறது கண்டிப்பாக வெண்ணெய் நெய் பால் பெருக்கி நம்ம பயன்படுத்துகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்படி பால் பெருக்கி பயன்படுத்துகிறப்போ பாலை வாங்கி காய்ச்சி அதை உரை ஊற்றி அதிலிருந்து தயிராக்கி அந்த தயிரை கடைஞ்சி நெய் எப்படி சொல்லுங்கள் வெண்ணெய் எடுத்து மோராக்கின்னு பெருக்கிறதுங்கிறது அதுதான் அதோடைய செயல்பாடு. ஸோ இப்போ வந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே அதை எடுத்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்படி வச்சுக்கலாம், சமணக்கால் போட்டுக்கலாம். இன்னும் கெப்பாசிட்டி உள்ளவங்க நம்மள மாதிரி இது பாருங்க, எப்படி வேணாலும் போட்டுட்டு நம்ம வயசானவங்க 2 காலையும் கூட ஒட்டுக்கா கீழே நீட்டிட்டு கூட பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 2 உள்ளங்கைக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. நம்ம பண்ணக்கூடியது நல்ல சூடு வரும், அது மூலியமாகவும் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ பவுனம்மாவும் இதை பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பவுனம்மாவுக்கும் தேவை. உங்களுக்கு இந்த ஆசனத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம சிலுப்பிட்டு இருக்கோம். ஸோ காலையில் ஒரு 20 நிமிஷம் குரு விதை கிடைச்சிருது, மாலை ஒரு 20 நிமிஷம் குரு விதை கிடைச்சிருது. இதனால் தனியாக நம்ம செய்ய வேண்டிய குரு வித்தைகளை செய்வதில்லை. அதனால தான் உங்களுக்கு நேரலை வரல. ஏன்னா இன்னைக்கு நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் இருக்கிறோம். இந்த வாழ்வியலே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வளமானதாக வைக்கும் தேவையான ஆசனங்களை கொடுக்குது. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இன்னும் தொடர்ந்து நிறையா வைக்கிறேன். வீட்டில் உள்ள பெண்கள் எப்படி நீங்கள் சமைக்கிறத வச்சுக்கிட்டு சகல வித்தைகளையும் செய்து ஆரோக்கியத்தை பெருக்கிக்கலாம், இருக்கிற உணவு பாதையிலிருந்து மீண்டுக்கலான்னு எங்களுடைய 13 வருட ஆராய்ச்சி தகவலை உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். வேணா உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம் மக்கள். ஸோ இப்போ இந்த பவுனம்மா எடுக்கட்டும், அதுக்குள்ளே நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே.